இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 75% பாப்புலேஷன் வந்துட்டு நல்லா படித்தவங்க அண்ட் அதில் 24% ஆஃப் அடல்ட்ஸ் 24% வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபைனான்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதாவது இந்த 24%க்கு மட்டும்தான் சேவிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, இது லோன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, டெட்ஸ்னா என்ன, இல்லை எப்படி ஒரு பட்ஜெட் பண்ணுறது, இதெல்லாம் வெறும் 24% ஆஃப் அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஃபைனான்ஷியல் லிட்ரஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் டே டு டே ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும், எதெல்லாம் தப்பாக பண்ணக்கூடாது, எப்படி சேவ் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், எதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, லோன்ஸ் எப்படி எடுக்கணும், அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, கிரெடிட் கார்டு பில்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஒரு பட்ஜெட் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்கில். இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட்னு அர்த்தம். ஸோ ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட்டாக இருக்காமல் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து பெட்டர் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்போ தான் உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸை நீங்கள் சீக்கிரமாக அடைய முடியும். நான் நட்டாலியா, வெல்கம் டு indianmoney.com's தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபினான்ஷியல் லிட்ரஸிலாம் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து கற்றுக் கொடுக்கணும், கண்டிப்பாக ஏன் வந்து மக்கள் வந்துட்டு ஃபைனான்ஸ்னு வரும்போது நிறைய பேட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட பெனிஃபிட்ஸ். ஃபைனான்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி வந்து நல்லா மேனேஜ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன. எபிலிட்டி டு மேக் பெட்டர் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ். அதாவது ஒரு லோன் எடுக்கணுமோ, இல்லை அதை ரீபேமெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் பிக் பண்ணுறது, இல்லை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் டிசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக எடுக்க தெரியும் எப்போனா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்கும்போது. எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி அண்ட் டெட். நம்ம எல்லாருமே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக ஏதாவது லோன்ஸ் எடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு கரெக்டான ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் லோன்ஸ் எடுத்துக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரீபேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, இல்லை எந்த லோன் கரெக்டாக எடுக்கலாம், அவங்க ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க டென்யூர் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சனாக இருந்தால். வெல் எக்யூப்ட் டு ரீச் யோர் ஃபைனான்ஷியல் கோல்ஸ். சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், இல்லை வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள ஃபாரின் கண்ட்ரிக்கு காமிச்சு படிக்க வைக்கணும், இதெல்லாம் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ இதெல்லாம் அடையிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இப்போ எடுக்கலாம், இந்த மாதிரியான நாலேஜ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரேட் பர்சனாக இருக்கணும். ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் த்ரூ பெட்டர் ரெகுலேஷன். ஸோ எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் இருக்குது, ஸோ தட் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் வந்துட்டு ஆஃபர்ஸ் இல்லை கூப்பன்ஸ் இல்லை கோட்ஸ் எதாவது யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நாலேஜ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சனாக இருக்கணும். லெஸ் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. நம்ம நிறைய பேர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதோ இல்லை நிறைய பிரச்சனைகள் வருதோ பாதி காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா பணத்தால். ஸோ இந்த பணத்தை எப்படி உங்களுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் வளர வைக்கலாம், இந்த மாதிரிலாம் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்காது. ஸோ ஃபினான்ஷியல் நாலேஜ் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா. எஃபெக்டிவ் கிரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் பட்ஜெட். ஸோ ஒரு பட்ஜெட் எப்படி போடுறது, எவ்வளோ வந்து நம்ம சம்பளம் வாங்குகிறோம், எவ்வளோ நம்ம வந்து செலவழிக்கிறோம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் போட்டு கரெக்டாக அவங்க ஃபைனான்ஸில் மேனேஜ் பண்ண தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். இந்தியாவில் வெறும் 24% ஆஃப் பாப்புலேஷன் 24% மக்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குது. ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து செக் பண்ணுறதுக்கு. யார் மேலே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 6 years to 50 years உள்ள அடல்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேயில் அவங்க கேட்ட கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் பற்றி தெரியுமா, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ் பற்றி ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ கற்று தந்திருக்காங்களா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70.3% பாப்புலேஷன் வந்துட்டு எனக்கு வந்து எதுவுமே கற்றுக் கொடுக்கல, எனக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் பற்றி காலேஜ்லையோ இல்லை ஸ்கூல்லையோ எனக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 27% வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க கொஞ்சம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பேர் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையானே தெரியல, ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் இல்லை, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டூ யூ ஹோல்ட் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட், உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 53.8% பாப்புலேஷன் வந்துட்டு என்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் அதுலேயுமே 46.3% பாப்புலேஷன் கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே இல்லை. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு என்னன்னு தெரியல அதில் நிறைய பேருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறைய லோன்ஸ் எடுத்து நிறைய ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் லோனோ இல்லை பர்சனல் லோனோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லோன்ஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் தெரியாமல் அந்த லோன்ஸை எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் அது கட்ட முடியாமல் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு கிரெடிட் கார்டு உடனே ஃப்ரீயாக காசு வருதே ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாமல் எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் நிறையா வந்துட்டு லோன் அமௌண்ட் வச்சுட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெலாம் நம்மளுக்கு ஸ்கூல் இல்லை காலேஜ்லேயே வந்துட்டு ஒரு தனி சப்ஜெக்ட், அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் அப்படின்னு தனி சப்ஜெக்டை நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக நம்ம எடுக்கலாம். அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஆஸ் ஆஃப் 2019 பார்த்தீங்கன்னா 18,830 crore rupees வந்துட்டு பேங்க்ல அன்கிளைம்டாக இருந்திருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 10 வருஷத்துக்கு அவங்க யாருமே வந்து அந்த கிளைம் பண்ண வரல. மேபி அந்த பர்சன் வந்துட்டு இறந்துருக்கலாம், இல்லைனா அந்த பணத்தை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ அன்கிளைம்டாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் 18,830 crore rupees வந்துட்டு பேங்க்கில் அன்கிளைம்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், இவ்வளோ மணி எதுக்கு சேவ் பண்ணுறோம், இது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கூட வழி இல்லை. ஸோ மக்கள்கிட்ட இன்னொரு கொஷின் கேட்டாச்சு, ஏன் வந்து இவ்வளோ பணத்தை வந்து சேவ் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அப்படி ஏன் இவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஆன்சர் இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, அன்ஃபார்சீன் காஸ்ட். அதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது திடீர்னு எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு 40% சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு லெகசி, ஏன்னா எங்கள் அப்பா தாத்தா எல்லாமே வந்துட்டு பணம் சேர்த்து வச்சுருக்காங்க, ஸோ நானும் நிறைய பணம் சேர்த்து வைக்கணும்னு நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சில பேர். அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு எனக்கு பேங்க்கில் பணம் இருக்கனால எனக்கு ரொம்ப செக்யூராக இருக்குது, நான் வந்து நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து பணம் இல்லாமல் போயிடுவேனோ, ரொம்ப பணம் கஷ்டத்தில் இருப்பேனோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம், அந்த பயத்தினால நான் வந்துட்டு பேங்க்கில் பணம் நிறைய சேர்த்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சில பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க, ஆனால் சேர்த்து வச்ச பணத்தை யூஸ் பண்ண முடியாமலே போயிடுறாங்க. இதர் அதை பற்றி அவங்க இறந்து போயிடுறாங்க, இல்லை அந்த பணத்தை வந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ண வேறு யாருமே இல்லை. இதனால தான் இந்தியாவில் வந்து அவ்வளோ crore rupees வந்துட்டு அன்கிளைம்டாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு 2 வழி. 1 வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது சில ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு, சில லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். பட் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்களோ, பணத்தை பற்றி என்னெல்லாம் டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டான டிசிஷன்ஸாக எடுப்பீங்க. ப்ளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக அடைவீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் அவ்வளோவா இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஃபினான்ஷியல் கான்டென்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் கான்டென்ட் நிறையா படிக்கணும், இல்லை ஃபினான்ஷியல் கோர்சஸ் வேணும், இல்லை கோர்சஸ் எப்படி வந்துட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறது, எந்த பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் கோர்சஸ் உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் நிறையா பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்சஸ், பர்சனல் ஃபைனான்ஸ் கோர்சஸ், பிஸ்னஸ் கோர்சஸ், கெரியர் பில்டிங் கோர்சஸ், ஃபார்மிங் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உடனே போய் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அது கூட நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் என் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 rupees worth ஸ்காலர்ஷிப் absolutely ஃப்ரீ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன, ஏன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், ப்ளஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து சிச்சுவேஷன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளஸ் இந்த மாதிரி கான்டென்ட் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை பற்றி கான்டென்ட் போடுறோம். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching IndianMoney.com. Be wise and get rich.